பெங்களூர்ல ஆர்சிபி அணி வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. அந்த விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. நீதிபதி காமேஸ்வர் ராவ் மற்றும் ஜோஷி தலைமையிலான அமர்வு இந்த விசாரணையில் ஈடுபட்டுள்ளது. இந்த விசாரணையின் போது பல்வேறு சரமரி கேள்விகளை அரசு தரப்பு வழக்கறிஞரான சசிகிரண் ஷெட்டிக்கு வைத்து வருகிறது. இதில் குறிப்பாக சின்னசாமி மைதானத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, இந்த உயிரிழப்புகள் என்பது எந்தெந்த இடத்தில் நடந்தது என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டது. அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், இந்த விபத்து என்பது எதிர்பாராமல் நடந்தது ஒன்று. 50,000 60,000 பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட இடத்தில் 2.5 லட்சம் பேர் வந்தார்கள். விதான சௌதா முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இலவச அனுமதி என்று கூறியவுடன் சின்னசாமி மைதானத்திற்கு வீரர்களை காண அதிக அளவில் கூட்டம் வந்தது. யார் முதலில் டிக்கெட் வாங்குவது என்ற விவகாரத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கு கூட்டல் நெரிசல் ஏற்பட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைக்கிறார். ஆனால் இதையெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க, முறையான பாதுகாப்பு நெறிமுறைகள், குறிப்பாக அதிக அளவில் கூட்டம் சேரும் இடங்கள்ல ஆம்புலன்ஸ், கழிவறை வசதிகள், தீயணைப்பு படை வாகனம், இது போன்ற பல்வேறு அடிப்படை நடைமுறைகள் கையாண்டிருக்க வேண்டும். அவையெல்லாம் முறையாக கையாளப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் நீதிமன்றம் வைக்கிறது. அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் விதான சௌதாவில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மைதானத்திற்கு உள்ளே நடக்கும் விஷயங்களுக்கு ஆர்சிபி அணியும் சின்னசாமி கிரிக்கெட் மைதான நிர்வாகமும் தான் பொறுப்பு என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதம் வைத்தார். இது தொடர்பான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் 15 நாட்கள்ல இதற்கான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருப்பதாகவும், அறிக்கை வந்தவுடன் இந்த உயிரிழப்புகளுக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதம் வைக்கிறார். ஆனால் எவ்வளவு போலீசார் நேற்று பாதுகாப்பில் இருந்தார்கள் மைதானத்தை சுற்றி, மைதானத்தில் எந்தெந்த இடங்களில் எவ்வளவு கூட்டம் சேர்ந்தது, எத்தனை நுழைவு வாயில்கள் உள்ளன, அதில் நேற்று எத்தனை திறக்கப்பட்டிருந்தது என்ற கேள்விகள் எல்லாம் நீதிமன்றம் அரசு தரப்புக்கு வைத்தது. இது தொடர்பான முழு விவரங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.